ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அநேகபாஹூதர வக்த்ரநேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதும் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து கூறும் விஷயங்கள்: கிருஷ்ணா, தேவாதி தேவா, உன் ஸ்வரூபத்திற்குள்ளேயே பிரம்மாவையும் சிவனையும் விஷ்ணுவையும் நான் காண்கிறேன். அப்படி திரிமூர்த்திகளும் உன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிறார்கள். அநேகமான லோகங்கள், அனைத்து லோகங்களும் உனக்குள்ளதான் இருக்கு. தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் உனக்குள்ளதான் இருக்கிறார்கள். அப்படி அனைத்தையுமே உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தில் நான் காண்கிறேன் கிருஷ்ணா. இந்த விஸ்வரூபத்திற்கு பல கரங்கள் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, இந்த விஸ்வரூபத்திற்கு பல கைகள், பல கரங்கள் இருக்கு, பல கால்களும் இருக்கு, பல வயிறுகள், அதாவது பல உடல்கள் இருக்கு. இப்படி பல ஸ்வரூபங்கள்ல இந்த ஒரு விஸ்வரூபம் இருக்கு. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு காலும் விதவிதமாக இருக்கு. பலவிதமான ஆயுதங்களும் நீ தரித்து கொண்டிருக்கிறாய். பலவிதமான ஆயுதங்கள் ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு கையிலும் இருக்கு. இந்த திவ்யமான ஸ்வரூபமே ஜொலிக்கிற, அப்படியே ஜெகஜோதியாக ஜொலித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடியாது. அப்படி ஜொலித்து கொண்டிருக்கும் இந்த ஸ்வரூபத்தில் அந்த ஒளி வீசக்கூடிய ஸ்வரூபத்தை கண்களால் காண்பதற்கு ரொம்ப கண்கள் கூச ஆரம்பிக்கிறது என்றும் சொல்லலாம். அப்படி இருக்கும் ஒளிமயமான ஸ்வரூபத்தில் அநேகமான கைகள், அநேகமான கால்கள், அநேகமான ஆயுதங்கள், அதோடு சேர்த்து இந்த ஸ்வரூபத்திற்கு ஒரு துவக்கம், முடிவு, மத்தியம், இந்த மூன்றுத்தையுமே என்னால் காண முடியவில்லை என்று அர்ஜுனர் சொல்றார். அதாவது இந்த ஸ்வரூபங்கள் எங்கேருந்து வர்றது என்றும் காண முடியவில்லை. இந்த ஸ்வரூபங்கள் எங்கே போய் முடியறது என்று பார்க்க முடியவில்லை. இந்த ஸ்வரூபம் எங்கே இருக்கு என்பதையும் உணர முடியவில்லை. என்றால் இந்த திவ்யமான பார்வையால் நான் பார்க்கிறேனே தவிர இந்த ஸ்வரூபம் எனக்கு முற்றிலும் விளங்காத ஒரு தத்துவமாக இருக்கு. எனக்கு முற்றிலும் புரியாத என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்கு என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். அப்படி என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கும் இந்த ஸ்வரூபம் விஸ்வேஸ்வர விஸ்வரூபம் என்று சொல்றார் நம்ம அர்ஜுனர். ஆனால் ஒன்று மட்டும் புரியாது, இது சாதாரண யாரோ ஒருத்தரோட ரூபம் கிடையாது, சாதாரண தெய்வத்தோட ரூபமும் கிடையாது, விஸ்வேஸ்வரனின் ரூபமாக இருக்கு என்று சொல்றார். இங்கே விஸ்வேஸ்வரன் என்றால் விஸ்வ ஈஸ்வரன். இந்த விஸ்வத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கே ஈஸ்வரனாக, தலைவனாக இருப்பவர். இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கும் தலைவனாக இருக்கும் இந்த இறைவன், அவரின் சுரூபமாக தான் இது இருக்க வேண்டும். நீயே இறைவன், நீயே பிரம்மம் என்று நான் உணர்ந்து விட்டேன் கிருஷ்ணா என்று அந்த நடுக்கத்தோடு, அந்த தழுத்தழுத்த குரலோடு, அந்த ஒரு நடுக்கமான குரலோடு சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 16வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.